தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ தமிழ்நாட பத்தி 2 பாடங்கள் இருக்கு நமக்கு. அதுல முதல் பாடம் வந்து பார்த்தாச்சு போன கிளாஸ்ல. ஸோ இப்போ வந்து 2வது பாடம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுல என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? சில பார்த்தீங்கன்னா மானுட புவியியல் என்பது சமுதாயம் வளர்ச்சி பெற வழிமுறைகள் மற்றும் இயற்கை சூழலுடனான செயல்பாடுகள் குறித்து கற்றறிதல் அப்படிங்கிறதா. சரிங்களா? இது ஜஸ்ட் சும்மா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவையில்லை. ஸோ இங்கே வந்துருங்க. ஸோ 7.1ல வேளாண்மை. அக்ரிகல்ச்சர் என்ற சொல் லத்தீன் வார்த்தையான அகர் மற்றும் கல்சரா அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. இதன் பொருள் நிலம் மற்றும் வளர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நிலம் மற்றும் வளர்தல். வேளாண்மை என்பது விவசாய நடைமுறைகளான பயிர்கள் சாகுபடி, கால்நடை வளர்த்தல், பறவைகள் வளர்த்தல், காடுகள் வளர்த்தல், மீன் பிடித்தல் மற்றும் அதனோடு தொடர்புடைய நடவடிக்கைகள் உள்ளடக்கியதாகவும் சொல்றாங்க. தமிழ்நாட்டின் முக்கியமான தொழில் என்னன்னா வேளாண்மை தான். சரிங்களா? தமிழ்நாட்டோட முக்கியமான தொழில் என்ன அப்படிங்கிறது வேளாண்மை. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து கிட்டத்தட்ட 65% மேற்பட்ட மக்கள் வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மை துறையை சார்ந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வேளாண்மை மற்றும் அதை சார்ந்த துறைகள் தான் நம்பி இருக்காங்க. என்னதான் வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்தாலும் அதுல வந்து வேலை வாய்ப்புகள் வந்து மக்களுக்கு கிடைக்கிறது குறைவுதான். ஸோ வேளாண்மை மூலமா தான் வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. சரிங்களா? மக்கள் வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மை துறை சார்ந்திருக்கும். மாநிலத்தின் பொருளாதாரத்திற்கு வேளாண்மை பிரதானமாக இருந்து வருகிறது. ஸோ கிராமப்புற மக்களுக்கு பெருமளவில் வேலைவாய்ப்பை அளிக்கிறது. வேளாண்மைக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பு உள்ளது. நெல், திணை வகைகள், பருப்பு வகைகள் மாநிலத்தின் முக்கிய உணவுப் பயிர்களாகும். கரும்பு, பருத்தி, சூரியகாந்தி இதெல்லாம் வணிக பயிர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. கீழே அடுத்தது வேளாண்மையை தீர்மானிக்கும் புவியியல் காரணிகள் என்ன? ஸோ ஒரு வேளாண்மை செய்யணும்னா என்ன? நிலத்தோற்றம் இருக்கணும், காலநிலை நல்லா இருக்கணும், மண் சரியா இருக்கணும், நீர்ப்பாசனம் ஆகியவை வேளாண் வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கியமான புவியியல் காரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது நிலத்தோற்றம். தமிழ்நாடானது மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் ஆகிய பல்வேறு நில அமைப்புகளை வந்து கொண்டுள்ளது. மேற்கண்டவற்றில் சமவெளிகள் வேளாண்மைக்கு உகந்ததாகும். ஸோ சமவெளி பகுதி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை செய்ய ஏற்ற பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி போன லெசன்ல பார்த்தோம். ஸோ இதையும் கொடுத்துருக்காங்க. சமவெளி பகுதிகள் வேளாண்மை தொழிலுக்கு ஏற்றது. ஸோ எடுத்துக்காட்டாக வண்டல் மண் நிறைந்துள்ள காவிரி சமவெளி தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க வேளாண்மை பகுதி சொல்றாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் காவிரி டெல்டா பகுதி வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு வேளாண் மண்டலம். பீடபூமி வேளாண்மைக்கு ஓரளவுக்கு ஏற்றதாகவும் சொல்லுவாங்க. சரிங்களா? பீடபூமினா தருமபுரி இதெல்லாம் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா பீடபூமி பகுதின்னு சொல்லுவாங்க. மலை பிரதேசங்கள் வந்து வேளாண் நடவடிக்கை மிக குறைந்த அளவில் தான் இருக்கு. சரிங்களா? மலை பிரதேசங்கள் பொறுத்த வரைக்கும் கம்மியான அளவில் தான் வேளாண் நடவடிக்கை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலநிலை தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகைக்கு அருகிலும் வெப்பமண்டலத்திலும் அமைந்துள்ளது. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் பூமத்திய ரேகைக்கு அருகில தான் தமிழகம் இருக்கு. ஸோ கடகரேகை வந்து இந்தியாவை 2ஆ பிரிக்கும். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை இருக்கு. சரிங்களா? இப்போ கடகரேகை கூட நமக்கு பூமத்திய ரேகை தான் பக்கமா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து வெப்பமண்டலத்துல வந்து இருக்கோம்னு சொல்றாங்க. சரிங்களா? வெப்பமண்டல காலநிலையை பெற்றுள்ளது. ஆகையால் தமிழ்நாட்டின் வெப்பநிலை ஆண்டு முழுவதும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்றாங்க. எனவே வெப்பமண்டல பயிர்கள் மட்டுமே பயிரிடப்படுகின்றன. நீர் வேளாண்மை கட்டுப்படுத்த முக்கிய காரணியாகும். வடகிழக்கு பருவமழை ரொம்ப முக்கிய திரும்ப திரும்ப கேட்கிறது. வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளதால் பயிரிடப்படும் முக்கிய காலம் இப்பருவத்தில் தொடங்குகிறது. இப்பருவத்தில் பெறும் மழையின் அளவு நீர்ப்பாசன வசதி போன்றவை வேளாண்மை மிக அதிக அளவில் பாதிக்கும். ஸோ சப்போஸ் மழை வந்து அதிகமா இருந்ததுன்னா நமக்கு வேளாண் நடவடிக்கை அதிகமாகும். மழைப்பொழிவு கம்மியா இருந்ததுன்னா வேளாண் நடவடிக்கை வந்து கம்மியாயிரும். சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேளாண்மையோட அடுத்த முக்கியமான காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு. இது பார்த்தீங்கன்னா பயிர் தாவரங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற கனிம சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அளிக்கிறது. ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் கடற்கரை சமவெளி பகுதியில் வளமான வண்டல் மண் நிறைந்துள்ளதாகும். இப்பகுதியில் வந்து மாநில வேளாண் உற்பத்திக்கு முக்கியமான வண்டல் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? நம்முடைய காவிரி டெல்டா பகுதி தான் வண்டல் பகுதி சொல்லுவோம். சரிங்களா? நீர்ப்பாசனம் மாநிலத்தோட பருவமழை சீரற்ற நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனவே மாநிலத்தின் பயிர் சாகுபடி சிறப்பாக நடைபெற நீர்ப்பாசனம் மிகவும் இன்றியமையாததுன்னு சொல்றாங்க. சரிங்களா? வறண்ட காலங்களில் மானாவாரி பயிர்கள் வந்து பயிரிடப்படுகிறது. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா?
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேப்ல இருக்காலும் தமிழ்நாட்டோட பருவ வேளாண் பருவ காலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது சரிங்களா. ஓகே. வெப்பநிலை மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை அடிப்படையாக கொண்டு விவசாயிகள் பருவ காலத்திற்கு ஏற்ப பல்வேறு வகையான பயிர்களை வந்து பயிரிடுகிறார்கள். மாநிலத்தோட வேளாண் பருவ காலங்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை பட்டம், ஆடிப்பட்டம், நவரைன்னு 3 சொல்லுவாங்க. சித்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்க, சொர்ணவாரின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சித்திரை என்ன பேர் சொல்லுவாங்க, சித்திரை பட்டத்துக்கு சொர்ணவாரி. சித்திரைன்னா என்ன, நமக்கு ஏப்ரல் டு மே சரிங்களா. அதுக்கப்புறம் அறுவடை காலம் சொல்லியிருக்காங்க, அது ஆகஸ்ட் செப்டம்பர் சரிங்களா. அதுல என்ன விளைவிப்பாங்கன்னா பருத்தி, திணை வகைகள் வந்து நமக்கு வந்து விளைவிப்பாங்க சரிங்களா. அடுத்தது சம்பா அல்லது ஆடிப்பட்டம் சொல்லுவோம் சரிங்களா. மோஸ்ட்லி நம்ம பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு தானியங்களை நெல்லெல்லாம் வந்து விளைவிப்பாங்க சரிங்களா. ஜூலை டு ஆகஸ்ட், ஜனவரி, பிப்ரவரி சரிங்களா. பொங்கலுக்கு முன்னாடி அறுவடை செய்வாங்க அந்த நெல்லெல்லாம் சரிங்களா. இதுதான் வந்து சம்பா அல்லது ஆடிப்பட்டம் சொல்லுவாங்க. அடுத்தது நவரை அப்படிங்கிறது நவம்பர் மாதம் தொடங்கும், டிசம்பர் மாதத்துல இந்த விதைக்கும் காலம். அறுவடை காலம் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி டு மார்ச் சரிங்களா. இது வந்து இந்த பழங்கள், காய்கறிகள், தர்பூசணி இதெல்லாமே சரிங்களா. நமக்கு எப்ப பிப்ரவரி மார்ச்ல அறுவடை செஞ்சாங்கன்னா அதுல அந்த அடுத்தது வர இந்த வெய்ய காலங்களான மே, ஜூன் மாதங்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க சரிங்களா. அதான் வந்து நவரை. 3 பட்டங்கள் இருக்கு, சித்திரை, சம்பா அல்லது ஆடிப்பட்டம், நவரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்தியாவில் முக்கியமான இந்த சையது ராபி அந்த பார்த்துருப்போம் சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. அது வந்து இந்தியாவுக்கு, இது வந்து தமிழ்நாட்டோட வேளாண் பருவம். தமிழ்நாட்டோட முக்கிய உணவு, முக்கிய பயிர்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெல். தமிழ்நாட்டோட முக்கியமான உணவு பயிர் வந்து நெல் தான் சரிங்களா. பொன்னி, கிச்சடி, சம்பா தமிழகத்தில் பயிரிடப்படும் முக்கியமான நெல் வகைகள் சொல்றாங்க. தமிழ்நாட்டோட வேளாண் முறைகள் மற்றும் வகைகள் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது பார்த்துக்கோங்க. தீவிர தன்னிறை வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை. அதே ஆல்ரெடி அங்கே பார்த்துதான். தீவிர தன்னிறைவுனா தமிழ்நாட்டின் சில பகுதிகள் தவிர அனைத்து பகுதிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா. ஸோ தன்னிறைவுக்காக. தோட்ட வேளாண்மைனா மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுகளில். கலப்பு வேளாண்மைனா காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகையில் கலப்பு வேளாண்மை சரிங்களா. சரிதான். இப்போ பார்த்தீங்கன்னா நெல் பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் பயிரிடப்பட்டாலும் முக்கியமாக இந்த தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. ஸோ அதெல்லாம் தஞ்சாவூர்ல காவிரி டெல்டா நமக்கு நெற்களஞ்சியம் சொல்றதா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நெல் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலங்கள்ல தமிழகம் பார்த்தீங்கன்னா 3வது இடம். ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து மேற்கு வங்காளம், அது ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேசம், அப்புறம் மேற்கு வங்காளம், அப்புறம் நம்ம நினைக்கிறேன் சரிங்களா. தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா பகுதி அதிக நெல் உற்பத்தி செய்யும் பகுதின்னு சொல்றாங்க. பிரிக்கப்படாத தஞ்சாவூர், எனவே இப்பகுதி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் சொல்றாங்க. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது எதுனா பிரிக்கப்படாத காவிரி டெல்டா பகுதி அல்லது பிரிக்கப்படாத தஞ்சாவூர் சொல்றாங்க சரிங்களா. காவிரி டெல்டா பகுதி. தமிழ்நாட்டோட வேளாண்மை பல்கலைக்கழகம் TNAU, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சரிங்களா. கீழ் செயல்படும் ஆராய்ச்சி நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா TRRI சரிங்களா. நெல் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனமாகும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறையில் இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு? ஆப்ஷன்ல தஞ்சாவூரும் கொடுக்குறாங்க, ஆடுதுறையும் கொடுக்குறாங்கன்னா நீங்க ஆடுதுறை தான் எழுதணும் சரிங்களா. என்னிடத்தில் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இந்நிறுவனம் இப்பகுதியில் உள்ள கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிக்கு தேவையான உதவிகளை வந்து செய்து வருகிறது சொல்றாங்க சரிங்களா. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்குங்க? இந்த எல்லாத்துக்கும் தெரியும், கோயம்புத்தூர்ல சரிங்களா. அடுத்தது திணை வகை. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் ஏறக்குறைய 1/3 பகுதியினர் பார்த்தீங்கன்னா முக்கியமான உணவு இந்த திணை வகை தான் சொல்றாங்க சரிங்களா. திணைனா என்ன? சோளம், கேழ்வரகு, கம்பு ஆகியவை முக்கியமான திணை பயிர்களாகும். இவ்வகை பயிர்கள் வந்து வறண்ட பிரதேசங்கள் மட்டுமில்லாமல் கடற்கரை சமவெளியும் விளைவிக்கிறது. ஸோ கோயம்புத்தூர் பீடபூமி, கம்பம் பள்ளத்தாக்கு, சேலம் ஆகியவற்றில் இருந்து பயிரிடப்படுகிறது சொல்றாங்க. கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், கடலூர் மாவட்டங்களில் கேழ்வரகு பயிரிடப்படுகிறது. ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் கம்பு வந்து பயிரிடப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா 2018ஆம் ஆண்டை திணை பயிர்கள் தேசிய ஆண்டாக அனுசரித்தது சரிங்களா. நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் தேசிய ஆண்டாக 2018ல சிறுதானிய ஆண்டு அல்லது திணைப்பயிர்கள் ஆண்டை வந்து கொண்டாடணும். அதுக்கப்புறம்
FAO சரிங்களா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் 2023ஆம் ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரித்தது. சரிங்களா, லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடி 2023 நம்ம என்னவா கொண்டாடணும்னா சர்வதேச திணைப்பயிர்கள் அல்லது சர்வதேச சிறுதானிய ஆண்டு அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்பட்டது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். இந்தியா எப்ப சிறுதானிய ஆண்டு கொண்டாடினாங்க, உலக அளவில் எப்ப கொண்டாடப்பட்டது. ஓகே, அடுத்து பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் பார்த்தீங்கன்னா புரதச்சத்தோட முக்கியமான ஆதாரம் கொண்டக்கடலை, உளுந்து, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, தட்டைப்பயிறு மற்றும் கொள்ளு ஆகியவை தமிழ்நாட்டில் விளையும் முக்கியமான பருப்பு வகைகள் சொல்றாங்க. சரிங்களா, பருப்பு வகைகள் பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு ஏற்றாற்போல் பரவலாக பயிரிடப்படுகிறது. கால்நடைக்கு ஏற சரிங்களா, வறண்ட நில பகுதியில் நீர்ப்பாசன வசதிகளோடு மற்றும் நீர்ப்பாசனமின்றியோ பயிரிடப்படுகின்றன. மிதமான குளிர்கால நிலை மற்றும் குறைந்த மழைப்பொழிவு இங்கு வந்து பயிரிடப்படும் உகந்த சூழல்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. பருப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உணவு பயிர்களான நெல், கோதுமையில தான் தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். ஆனா இந்த பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம என்ன எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து தன்னிறைவு அடையல. சரிங்களா, பருப்பெல்லாம் இன்னும் நம்ம வெளியிலிருந்து இறக்குமதி தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, பருப்பு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த தீவனமாக உள்ளன. சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பருப்பு வகை பயிரிடப்படுது. அப்போ எங்கெல்லாம் பயிரிடப்படலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. ஸோ இங்கெல்லாம் வந்து இல்லை. சரிங்களா, ஓகே. கோயம்புத்தூர் மாவட்டம் கொண்டக்கடலை உற்பத்தியில் மாநிலத்தின் முதல்நிலை வகிக்கிறது சொல்றாங்க. வேலூர் மற்றும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, கோயம்புத்தூர் இந்த பக்கம் பொள்ளாச்சி சைட்லாம் போனீங்கன்னா கொண்டக்கடலை தான் மோஸ்ட்லி. பொள்ளாச்சி சுண்டல்னே சொல்லுவாங்க அதுக்கு பேர், கொண்டக்கடலை. ஓகே, வேலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் துவரம்பருப்பு கூடுதலாக உற்பத்தி செய்யப்படுகிறது. திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பச்சை பயிறு மற்றும் உளுந்து ஆகியவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கொள்ளு. அடுத்தது எண்ணெய் வித்து. ஸோ எண்ணெய் வித்துக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நிலக்கடலை, எள், ஆமணக்கு, தென்னை, சூரியகாந்தி, கடுகு ஆகியன தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் முக்கிய எண்ணெய் வித்தாகும் சொல்றாங்க. உணவு பயன்பாட்டிற்கு மட்டும் கிடையாது எண்ணெய் வித்தை பொறுத்த வரைக்கும். தொழிலகங்கள்ல மசகு எண்ணெய் மற்றும் மெருகு எண்ணெய் பொருட்கள், அதுக்கப்புறம் சோப்பு, மெழுகுவத்தி, அழகு சாதன பொருட்கள், மருந்து பொருட்கள் போன்ற உற்பத்திக்கும் இவை வந்து பயன்படுத்தப்படுகிறது. நிலக்கடலை மாநிலத்தோட முக்கியமான எண்ணெய் வித்துன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் நிலக்கடலை பயிரிடப்படுகிறது. சரிங்களா, அதுக்கப்புறம் தருமபுரி, கடலூர், பெரம்பலூர், மதுரை, ஈரோடு, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இது வந்து சிறிய அளவில் பயிரிடப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. அதை பின்னாடி அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து 2வது பசுமை புரட்சி, இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை, அங்கக வேளாண்மை நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது இயற்கை வேளாண்மை செயற்கை உரங்களான பூச்சிக்கொல்லிகள், தாவர வளர்ச்சி சீராக்கி, அதாவது செயற்கை ரசாயனங்கள், கால்நடை தீவன கலப்பு பயன்படுத்துவது கிடையாது. இவ்வகை விவசாயம் பயிர் சுழற்சி, பயிர் கழிவுகள், விலங்குகளோட கழிவுகள், விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை வந்து மண்வள பாதுகாப்பிற்கு நம்பியிருக்காங்க. சரிங்களா, ஃபுல்லா ஆர்கானிக் மட்டும் தான் யூஸ் பண்றது. சரிங்களா, வேற எந்த ஒரு கெமிக்கல் உரங்களோ அல்லது வேற இந்த பூச்சிக்கொல்லிகளோ இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தாம வெறும் இயற்கையாக கிடைக்கிற தாவரங்களோட கழிவுகள், அப்புறம் விலங்குகளோட கழிவுகள் மட்டும் நாம பயன்படுத்தி விவசாயம் செஞ்சோம்னா அதுக்கு பேர் இயற்கை விவசாயம் அல்லது கரிம விவசாயம் சொல்லுவாங்க. சரிங்களா, குறைவான விவசாயிகளை இம்முறையை வந்து பயன்படுத்துறாங்க. சரிங்களா, இப்ப எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. சரிங்களா, அரசாங்கமே பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை தான் வந்து ப்ரமோட் பண்றாங்க. சரிங்களா, அது வந்து மண்ணுக்கும் கெமிக்கல் வந்து யூஸ் பண்றது மண்ணுக்கும் சரி, சாப்பிடுற மனிதர்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே கெடுதல் விளைவிக்கிறதுனால இந்த மாதிரி இப்போ இயற்கை விவசாயத்தை தான் வந்து ப்ரமோட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் அதுக்கு நிறைய பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் மேப் பத்தி போட்டிருக்காங்க. முக்கிய பயிர்கள் வந்து எங்கெங்க விளையும் அப்படிங்கிறத அந்த மேப்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, படிக்கும்போது ஒரு டைம் பார்த்துப்போம். சரிங்களா, அதான் சொன்னேன் சில இடங்கள்ல வந்து சிறிய அளவில் பயிரிடப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, இது கோயம்புத்தூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் தென்னை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா அது. கோயம்புத்தூர் சரி, கன்னியாகுமரி சரி, தஞ்சாவூர் சரி மாவட்டங்களில் தென்னை மரங்கள் வந்து அதிகம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கரும்பு.
கரும்பு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட முக்கியமான வாணிப பயிர் சொல்றாங்க. இது வந்து ஓராண்டு பயிர். ஸோ கரும்பு பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்கு நம்ம பண்ணணும் விவசாயம். ஸோ இதற்கு அதிக வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு தேவைப்படுகிறது. இது வெப்பமண்டல பிரதேசங்கள்ல நன்கு வளரக்கூடியது. முக்கியமா திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு ஆகியவை பயிரிடப்படும் மாநிலங்கள். சரிங்களா? மாவட்டங்கள் சரி. அடுத்தது பருத்தி பொறுத்த வரைக்கும் பருத்தி ஓர் இலைப்பயிர், வாணிப பயிர்னு சொல்றாங்க. முக்கியமா கரிசல்மண், இது வந்து நீண்ட பனிப்பொழிவு அற்ற காலம், மித வெப்பம் மற்றும் ஈரப்பத வானிலை ஆகியவை பருத்தி பயிரிடுவதற்கு உகந்த டைம்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பருத்தி வளரும் காலத்துல ஈரப்பத காலநிலையும், அறுவடை காலத்துல வந்து வறண்ட காலநிலையும். ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது நமக்கு இந்த குளிர்காலத்துல வந்து விதைப்பாங்க. வெய்ய காலங்கள்ல இந்த மே இந்த மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா இது அறுவடைக்கு பண்ணுவாங்க. அதான் பருத்தி பொறுத்தவரைக்கும். கோயம்புத்தூர் பீடபூமி பகுதியிலும், வைகை மற்றும் வைப்பாறு ஆற்று வடிநில பகுதிகளிலும் பருத்தி வந்து பயிரிடப்படுகிறது. சரிங்களா? ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இது பயிரிடப்படுகிறது. சரிங்களா? முக்கியமா வந்து கோயம்புத்தூர் அதான் சொல்லியிருக்கோம். சரிங்களா? கோயம்புத்தூர் பீடபூமி ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து தோட்டப்பயிர். தோட்டப்பயிர்னா பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர் வேற, தோட்டக்கலை வேற. சரிங்களா? அது 2 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தோட்டப்பயிர்னா தேயிலை, காஃபி, ரப்பர் மற்றும் முந்திரி ஆகியவை மாநிலத்தின் முக்கிய தோட்டப்பயிர்களாகும். இந்தியாவில் அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை பயிரிடும் பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா 32ஆம் இடம் வகிக்கிறது. சரிங்களா? ஸோ அசாம் தான் ஃபர்ஸ்ட் தேயிலை. சரிங்களா? தேயிலைனாவே நமக்கு வந்து அசாம் தான். காஃபினா கர்நாடகம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு தேயிலை பயிரிடப்படும் பரப்பு மற்றும் உற்பத்தியில் வந்து 2ஆம் இடம் வகிக்கிறது. அசாமுக்கு அப்புறம் 2வது இடம் நம்ம தான். நீலகிரி மலை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் உள்ள மலைகளிலும் தேயிலை தோட்டங்கள் காணப்படுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் காஃபி வந்து பயிரிடப்படுகிறது. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சியில காஃபி வந்து பயிரிடப்படுகிறது. நீலகிரி மலைகளில் சேலம் மாவட்டங்களில் உள்ள ஏற்காடு மலைச்சரிவிலும் காஃபி வந்து குறிப்பிட்ட அளவில் பயிரிடப்படுகிறது. திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் மலைச்சரிவுகளிலும் காஃபி பயிரிடப்படுகிறது. காஃபி உற்பத்தியில் கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2ஆம் இடம் வகிக்கிறது. ஸோ காஃபிலே நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம்னு சொல்றாங்க. ரப்பர் தோட்டங்கள் கன்னியாகுமரியில் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ கேரளா தான் கேரளா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல ரப்பர் உற்பத்தி. 2ஆம் இடம் 2ஆம் இடம்ல அதுக்கு ஒட்டின பகுதியான கன்னியாகுமரியில பார்த்தீங்கன்னா அங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை சரிவுள்ள மித வெப்பம் மற்றும் ஈரமான காலநிலை உள்ள பகுதிகளும் மிளகு வந்து விளைவிக்கின்றன. சரிங்களா? கடலூர் மாவட்டத்துல பெரும்பகுதியில முந்திரி தான். சரிங்களா? கடலூர்னாவே நமக்கு முந்திரி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கடலூர், பண்ருட்டி இந்த பகுதிகளும் சுற்றிங்கன்னா கடலூர் சுற்றி இருக்க மாவட்டங்கள்ல முந்திரி வந்து அதிகமாக பயிரிடப்படும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது கால்நடை வளர்ப்பு. கால்நடை வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் ஊரக மக்களோட சமூக பொருளாதாரத்தில் ஒரு ஒருங்கிணைந்த அங்கம் சொல்றாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வேளாண்மை தொழிலோடு இணைந்து பண்றதுனால அது ஒரு முக்கியமான ஒரு தொழிலா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவோட வெள்ளாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களின் பசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஏழைகளின் பசு என்று அழைக்கப்படும் இது எதுனா வெள்ளாடுகள். ஸோ இது ஒரு புன்சை வேளாண்மை அமைப்பின் முக்கிய அங்கம் சொல்றாங்க. சரிங்களா? புஞ்சைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புஞ்சை பகுதிகளான சரிங்களா? புஞ்சைனா வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மழையை மட்டும் நம்பி வேளாண்மை செய்யக்கூடிய பகுதி தான் புன்சை பகுதிகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதே நன்சைனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதிகள் இருக்கும். ஒன்னா வந்து வாய்க்கால் பாசனமோ அல்லது ஆற்று பாசனமோ இருக்கும். அது வந்து நன்சை நிலம் சொல்லுவாங்க. ஸோ அந்த புன்சை நிலங்கள்ல தான் இந்த வெள்ளாடு வளர்ப்பு இதெல்லாம் சொல்றாங்க. சரிங்களா? முக்கிய அங்கம் சொல்றாங்க. கால்நடை வகைகளான பசு, எருமை வளர்ப்பிற்கு ஏற்பில்லா இடங்களான நில அமைப்பில் பகுதிகளில் மேடு பள்ளங்கள் நிறைந்த நிலத்தோற்றங்கள்ல பார்த்தீங்கன்னா வெள்ளாடு வந்து வளர்ப்பாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம பார்த்துக்கலாம். இயற்கை வேளாண்மை மேம்படுத்தும் நோக்கத்தோடு மத்திய அரசானது தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது. சரிங்களா? அதான் சொன்னேன்ல கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆர்கானிக் மட்டும் தான் பண்ணணும்ட்டு இயற்கை விவசாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்தல், இயற்கை உரங்களை மேம்படுத்தல், பயிற்சி அளித்தல் போன்றவற்றை இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் கரிம பொருட்களை மறுசுழற்சி செய்யும் தொழிற்கூடங்கள், உயிரி உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்களுக்கு மாநிலத்தில் வந்து நிதி உதவி அளித்தல், தரம் மேம்பாடு, வளர்ச்சி மற்றும் அதனை நடைமுறைப்படுத்தும் குடும்பத்தின் மனிதவளத்தை மேம்படுத்தல் போன்றவற்றை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்ன திட்டம்? தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம். தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது
டான்டி எல்லாத்துக்கும் தெரியும். இந்நிறுவனம் இந்தியாவின் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னிலை வகிக்கும் நிறுவனங்கள் ஒன்று. தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் அப்படிதான் சரிங்களா. இந்நிறுவனத்தின் தேயிலை பயிரிடும் பரப்பு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 4500 ஹெக்டர். சரிங்களா, ஏக்கர் கிடையாது, ஹெக்டர். ஒரு ஹெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2.4 ஏக்கர், நியர்பை 2.47 வரும். ஸோ நியர்பை 2.5 ஏக்கர் வரும். சரிங்களா, 2.5 ஏக்கர் சேர்ந்ததான் ஒரு ஹெக்டர் சொல்லுவோம். அப்போ 4500 ஹெக்டர் வந்து பரப்பளவில் வந்து பயிரிடப்படுறாங்க. தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம், சரிங்களா, ஆவின் சொல்றோம்ல, என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டது. இது பிரபலமாக ஆவின், சரிங்களா, ஆவின் சொல்றோம். ஸோ இப்போ குரூப் 4 செலக்ட் ஆனீங்கன்னா இந்த ஆவின்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க போஸ்டிங்ஸ். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, அந்த வெள்ளாடுல அதில் கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, வளர்ப்புக்கு ஒரு மாற்றாக உள்ளது. மிக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டுவதால் சிறு மற்றும் குறு விவசாயிகள் வெள்ளாடு வளர்ப்பினை மேற்கொள்ளும். சரிங்களா, ஓகே. அடுத்து செம்மறி ஆடு. செம்மறி ஆடுகள் செம்மறி ஆடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பளி, இறைச்சி, பால், தோல் மற்றும் உரம் போன்ற பல்வேறு பயனுள்ள பொருட்களை அளிப்பதால் தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகள் மற்றும் வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளில் ஊரக பொருளாதாரத்தில் இது முக்கிய பங்காற்றுகிறது. செம்மறி ஆடுகள் மற்றும் அவற்றின் ரோமம் அதன் உடைமையாளர்களுக்கு முக்கிய வருவாய் ஆதாரமாகவும் உள்ளது சொல்றாங்க. அடுத்தது மீன்பிடித்தல். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடற்கரை மாநிலமாதலால் மீன்பிடித்தல் இங்கு முக்கியமான தொழிலாக ஒன்றாகும். உள்நாட்டு மீன்பிடித்தல் என்பது பரந்த அளவில் காணப்படும் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளில் கணிசமான அளவு நடைபெறுகிறது. கடல் மீன்பிடிப்பு, அதை இரண்டா பிரிச்சிருக்காங்க. கடல் மீன்பிடிப்பு தமிழ்நாடோட கடற்கரையோட நீளம் பொறுத்த வரைக்கும் 1076 கிலோமீட்டர். இது தமிழ்நாட்டோட கடற்கரையோட நீளம். சரிங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 7000 சம்திங் வரும். சரிங்களா, இந்தியாவோட மொத்த கடற்கரை நீளம் 7000 சம்திங் வரும். தமிழ்நாட்டுக்கும் வெறும் 1076. ஏறத்தாழ 41,412 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கண்டத்திட்டு உள்ளதால் கடற்கரை மீன்பிடிப்புக்கு சாதகமாக உள்ளது. ஸோ கண்டத்திட்டு பகுதிகள் பார்த்தீங்கன்னா மீனோட உணவு வந்து அதிகமாக கிடைக்கிற பகுதி தான் கண்டத்திட்டு பகுதிகள். ஸோ அதனால மீன் அங்கதான் வந்து அதிகமாக வளரும். அதனாலதான் மீன் பிடித்தல் பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு பகுதிகளை தான் சொல்லுவாங்க. சரிங்களா, கண்டத்திட்டுக்கு அப்புறம் போயிட்டா நமக்கு கடல் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு அப்புறம் கண்டத்திட்டு பகுதிகள் இப்படி வரும். சரிங்களா, ஸோ இது வந்து நிலம்னு வச்சுட்டா இந்த இடம் நிலப்பகுதின்னு வச்சுட்டா இது வந்து கடல், இது கடல் மட்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடலோட இங்கே நீர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கண்டத்திட்டு பகுதிகள் வரும். கொஞ்சம் தூரத்துக்கு கண்டத்திட்டு பகுதிகள் இருக்கும். அது திடீர்னு போய் இப்படி பள்ளமா இறங்கும். ஸோ இந்த கண்டத்திட்டு பகுதிகளை தான் நம்ம வந்து மீன் பிடித்தலுக்கு ஏற்றதுன்னு சொல்லுவாங்க. அல்லது மீன்கள் வளரும் அதிகமாக. சரிங்களா, ஏன்னா இங்கே வந்து மீன்களோட உணவு வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கண்டத்திட்டு உள்ளதால் கடற்கரை மீன்பிடிப்புக்கு சாதகமாக உள்ளது. ஸோ தமிழ்நாடு கடல் மீன் உற்பத்தி பார்த்தீங்கன்னா முதன்மையான மாநிலங்கள் ஒன்றாக திகழ்கிறது. மீன்பிடித்தலுக்கு பெரிய மற்றும் இயந்திர படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. சரிங்களா, அடுத்து பெருங்கடல் மற்றும் கடற்கரையில் இருந்து சில கிலோமீட்டர் தூரம் வரை மீன்பிடித்தல் கடலோர மீன்பிடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. கடற்கரையில் இருந்து 20 முதல் 30 மைல்கள் தூரம் வரையிலும் அல்லது 100 முதல் 1000க்கும் மேற்பட்ட அடி ஆழத்திலும் மீன்பிடித்தல் நடக்கிறது. சரிங்களா, இது ஆழ்கடல் மீன்பிடிப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட சுறா, பறவை மீன், சங்கு மீன், கெளுத்தி, வெள்ளி வயிறு மீன் போன்ற சில மீன் வகைகளும் அது நண்டு வகைகளும் இங்கு பிடிக்கப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா, முக்கியமாக இந்த சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மாநிலத்தின் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ 40% கொண்டுள்ளது. சரிங்களா, கடற்கரையின் அமைவிடம் இப்பகுதியில் மீன்பிடித்தலுக்கு சாதகமாக இருக்கு. அதே மாதிரி உள்நாட்டு மீன்பிடித்தல் பொறுத்த வரைக்கும் ஏரிகள், ஆறுகள், குளங்கள், கழிமுகங்கள், காயல்கள், சதுப்பு நில பகுதி போன்ற நீர்நிலைகள் உள்நாட்டு மீன்பிடித்தல் நடைபெறுகிறது. சிப்பிகள் மற்றும் இறால் மீன்கள் பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன. கட்டுமரம், டீசல் படகுகள் மற்றும் மீன் வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் நடைபெறுகிறது. இங்கெல்லாம் மீன்பிடித்தலை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு மீன்வளத்துறை பல்வேறு திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் 10% உற்பத்தியுடன் முன்னிலை வைக்கிறது. இப்போ உள்நாட்டு மீன்பிடித்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம்னா வேலூர் மாவட்டம். சரிங்களா, கடலூர், சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள் தலா 9% உள்நாட்டு மீன் உற்பத்தி மாநிலத்தின் 2ஆம் இடத்தில் உள்ளன. மாநில பொருளாதாரத்தில் மீன்பிடித்தல் துறையானது கிட்டத்தட்ட 1.25%. சரிங்களா, 1.25% வந்து பங்கு வந்து கொடுக்குது உள்நாட்டு மீன்பிடித்தல் மட்டும்.
அடுத்து நீர்வளம். மனித குலத்திற்கு புவியில் வாழும் லட்சக்கணக்கான உயிர்களுக்கு நீர் வந்து முக்கியமானதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டோட நீர் வளங்கள் இந்திய பரப்பளவுல 4% மக்கள் தொகையிலும் 6% கொண்டுள்ளது. சரிங்களா? பரப்பளவை பொறுத்த வரைக்கும் 4, மக்கள் தொகையில 6. சரிங்களா? இந்திய நீர் வளத்துல வெறும் 2.5 தான் நமக்கு இருக்கு. சரிங்களா? இந்தியாலையுமே கம்மி தான், பட் இருந்தாலும் தமிழ்நாடு ரொம்ப கம்மி. தமிழ்நாடு தான் தண்ணிக்காக ரொம்ப சண்டை போடுற மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று. தமிழ்நாட்டின் மேற்பரப்பு நீர்ல 95% அதிகமாகவும் மற்றும் நிலத்தடி நீர்ல 80% அதிகமாகவும் நம்ம ஏற்கனவே பயன்பாட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? இதுல ஏதாவது ஒண்ணு வந்து கம்மியாச்சுன்னா கூட நமக்கு நீர் தட்டுப்பாடும் வறட்சியும் வந்து தமிழ்நாட்டிலேயே ஏற்பட்டுரும். சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்ள நீர் ஆதாரங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 2017 எடுத்த டேட்டா. சரிங்களா? இது நமக்கு பெருசா தேவையில்லை. தமிழ்நாட்டின் பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள். பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டங்கள்னா ஆல்ரெடி சொன்ன பல நோக்கங்களோடு கட்டப்படும் அணைகள் தான் வந்து பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் சொல்றோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா வேளாண் நீர்ப்பாசன மேம்பாட்டிற்காகவும் நீர்மின் சக்தி உற்பத்திக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. இருப்பினும் இவை வேறு பல நோக்கங்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன சொல்றாங்க. சரிங்களா? ஸோ எதனா வெள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து தடுப்பதற்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்றாங்க. முக்கியமாக நீர்ப்பாசனம், வெள்ளம், வெள்ளத்தடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிநீருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்மின் சக்தி உற்பத்தி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக ஒரு அணையை வந்து கட்டுறதுனால அது வந்து பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பார்க்க போற அணை பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை. சரிங்களா? மேட்டூர் அணைக்கு இன்னொரு பேர் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் புக்ல கொடுக்கல, நீங்க பார்த்துக்கலாம். காவிரி ஆறு சமவெளியில் நுழையும் இடத்திற்கு முன்னுள்ள மலை இடுக்குள்ள பகுதிகள். சரிங்களா? அங்கதான் மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிக பழமையான அணைகளில் ஒன்று. இது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல விளைநிலத்திற்கு பாசன வசதியை அளிக்கிறது. அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் சொல்லுவாங்க. அடுத்தது பவானி சாகர் அணை சொல்றாங்க. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பவானி சாகர் அணை கோயம்புத்தூர் நகரில் இருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் மண் கல் கலவையால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அணை. சரிங்களா? அடுத்து அமராவதி. அமராவதியை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இவ்வணை காவிரியின் துணையாறான அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இவ்வணை நீர்ப்பாசனம் மற்றும் வெள்ள கட்டுப்பாட்டை முதன்மை நோக்கமாக கொண்டது. அண்மையில் ஒரு சிறிய நீர்மின் நிலையம் இங்கிருந்து நிறுவப்பட்டுள்ளது. அப்ப வெள்ள கட்டுப்பாட்டை முதன்மையாக கொண்டது, அது முக்கியம். சரிங்களா? நீர்ப்பாசனம். அடுத்தது கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி அணை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் தருமபுரி செல்லும் வழியில இருக்கு. அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து சாத்தனூர் டேம். சாத்தனூர் அணை பொறுத்த வரைக்கும் செங்கம் தாலுகாவில் தென்பெண்ணை ஆற்று, இது எந்த ஆறுன்னு முக்கியம். சரிங்களா? தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது சென்னகேசவ மலையின் நடுவே அமைந்துள்ளது. சரிங்களா? சென்னகேசவ மலையோட நடுவே அமைந்துள்ளது. தண்டாரம்பட்டு மற்றும் திருவண்ணாமலை ஒன்றியங்கள் இதன் மூலம் பாசன வசதிகளை பெறுகின்றன. இங்கு பெரிய முதலை பண்ணையும் வண்ணமீன் பண்ணையும் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்காக அணையின் உள்ளே பூங்காக்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள பூங்காக்கள் திரைப்பட படப்பிற்கு பயன்படுத்தப்படுகின்றன சொல்றாங்க. அடுத்தது முல்லை பெரியாறு அணை. முல்லை பெரியாறு அணை 1895ஆம் ஆண்டு, தமிழ்ல படிச்சிருப்பீங்க, 1890 பென்னி குயிக். சரிங்களா? அவர் மூலமா கட்டியிருப்பாங்க. 1895ஆம் ஆண்டு ஆங்கில நிர்வாகத்தால் கட்டப்பட்டது. கேரளா தேக்கடி மலையில் உருவாகும் பெரியாறு ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த ஆறு? பெரியாறு அப்படிங்கிற ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நிரந்தரமான வறட்சிக்குள்ளாகும் சில வேளாண் நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்தை அளிப்பதற்காக இது கட்டப்பட்டது சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது வைகை. ஆண்டிப்பட்டிக்கு அருகே வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 111 அடி உயரம் கொண்ட இவ்வணை 71 அடி உயரம் மட்டுமே நீரை வந்து சேமிக்க முடியும். இவ்வணை மதுரையிலிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்திலும் ஆண்டிப்பட்டியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இவ்வணை 1959 ஜனவரி 24 நாள் திறக்கப்பட்டது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அணைகளுமே காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கட்டப்பட்டதாக தான் இருக்கும். சரிங்களா? அல்லது அவர் தொடங்கி வச்சுட்டு போனதா இருக்கும். மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறு அணை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி நகரிலிருந்து ஏறத்தாழ 47
கிலோமீட்டர் தொலைவில் மணிமுத்தாறு அணை வந்து இருக்கு. சரிங்களா? திருநெல்வேலி எங்க இருக்குன்னா திருநெல்வேலி. பாபநாசம். பாபநாசம் திருநெல்வேலி தான். 49 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பாபநாசம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரையார் அணை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ பாபநாசம் அணையோட இன்னொரு பேர் என்ன? கரையார் அணை. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள நிலங்களில் இதன் மூலம் பாசன வசதி பெறுகிறது. அடுத்தது பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம். தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலத்தின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. பரம்பிக்குளம் மற்றும் ஆழியார் பகுதியில் உள்ள 7 ஆறுகளோட நீரினை பெற்று அங்குள்ள 7 நீர்த்தேக்கங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் எதிர்கால நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. சரிங்களா? பரப்பலாறு திட்டம் பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் அருகே அமைந்துள்ளது. இது நீர் கொள்ளளவு திறன் பார்த்தீங்கன்னா வெறும் 167 மில்லியன் கன அடி ஆகும். பழனி தாலுகாவில் அமைந்துள்ள இவ்வணை மதுரையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அடுத்து நீர்வள மேலாண்மை. ஸோ இதெல்லாம் நீர் பார்த்தாச்சு. அந்த நீர்வள மேலாண்மை நீர்வள மேலாண்மை என்பது திட்டமிடுதல், செயல்படுத்துதல், நீர்வளத்தை பெருக்குதல், விநியோகித்தல் மற்றும் நீர் வளங்களின் உகந்த பயன்பாட்டை நிர்வகிப்பதற்கான நடவடிக்கையாகும் சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் பெருசாக தேவையில்லை, கீழே வந்துருங்க. நீர் தேவைக்கு பருவமழை பெரிதும் சார்ந்துள்ளது. பருவமழை பெய்தால் கடுமையான நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு வறட்சி வழிவகுக்கிறது. எனவே நீர் சேமிப்பது நமக்கு வருங்கால சந்ததியினருக்கும் பயனுள்ளதாகும் சொல்றாங்க. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் பெருசாக தேவையில்லை, கீழே வந்துருங்க. தமிழ்நாட்டோட கனிம வளம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். ஸோ எங்கெங்க என்னென்ன கனிமங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அடுத்தது கீழே வெர்குலைட், அதுக்கப்புறம் மேக்னடைட், டுனைட், ரூட்லைட், செம்மணிக்கல், மேலிப்பட்டினம் மற்றும் இல்மனைட் ஆகிய வளங்களில் தமிழ்நாடு முன்னணி உற்பத்தியாளராக இருக்கு. சரிங்களா? பழுப்பு நிலக்கரி எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம NLC சரிங்களா எடுக்கிறாங்க 55.3%. அடுத்தது வெர்குலைட் வந்து 75%, டுனைட் 59%, செம்மணிக்கல் 59%, மேலிப்பட்டினம் 52%, டைட்டானியம் 30% தாதுக்கள் நாட்டின் மொத்த உற்பத்தியில் தமிழ்நாடு பங்களிக்கிறது. சரிங்களா? இது தமிழ்நாட்டோட பங்களிப்பு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். முக்கியமா நிலக்கரி எவ்வளோ, அது பழுப்பு நிலக்கரி. மாநிலத்தில் காணப்படும் முக்கியமான தாதுக்கள் வந்து பின்வருமாறு. சரிங்களா? நெய்வேலியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பழுப்பு நிலக்கரி வளங்களைந்து கொண்டுள்ளது. ராமநாதபுரத்துல நிலக்கரி படிமங்கள் காணப்படுகிறது. காவிரி வடிநில பகுதிகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வந்து படிவுகள் வந்து இருக்கு. சரிங்களா? சேலம் மாவட்டத்துல கஞ்சமலையில, திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சில கல்வராயன் மலையிலும், மாவட்டத்தில் கல்வராயன் மலையில் உள்ள இரும்பு தாது படிவுகள் இருக்கு. சரிங்களா? சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் இரும்பு தான். அதே மாதிரி சேலம் அருகே மேக்னசைட் தாது கிடைக்கிறது. சேர்வராயன் குன்றுகள், கோத்தகிரி, உதகமண்டலம், பழனி மற்றும் கொல்லிமலை பகுதிகளில் பாக்சைட் கிடைக்கிறது. சரிங்களா? பாக்சைட்டும் பார்த்தீங்கன்னா எங்க சேர்வராயன் குன்றுகள், அந்த கோத்தகிரி இந்த இடத்துல பாக்சைட் கிடைக்குது. இரும்பு பொறுத்த வரைக்கும் சேலம், பாக்சைட் பொறுத்த வரைக்கும் சேர்வராயன் குன்றுகள் மற்றும் உதகமண்டலம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் ஜிப்சம். ஸோ ஜிப்சம் பார்த்தீங்கன்னா மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கப்படுற ஒரு தாது. சரிங்களா? மண் இலக்கின்னு சொல்லுவாங்க ஜிப்சத்தை. சரிங்களா? நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க ஜிப்சம். ஸோ அதை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மற்றும் அதுக்கப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடி. அங்கே அதே மாதிரி மோஸ்ட்லி அதே மாதிரி கன்னியாகுமரியோட கடற்கரை மணல் பரப்புகளில் இல்மனைட் மற்றும் ரூட்லைட் காணப்படுகிறது சொல்றாங்க. கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், ராமநாதபுரம், சேலம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் சுண்ணாம்பு கிடைக்கிறது. சரிங்களா? சுண்ணாம்பு எல்லாம் இங்கெல்லாம் கிடைக்குது. சரிங்களா? மோஸ்ட்லி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர், மறுபடியும் தருமபுரி, கரூர், நாமக்கல், நீலகிரி, சேலம், திருச்சி, திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் மேக்னசைட் கிடைக்கிறது. அடுத்தது பெல்ஸ்பர்க், படிகக்கல், தாமிரம் மற்றும் காரியம் ஆகிய மண்டலத்தின் சில பகுதிகள் கிடைக்கும். அதெல்லாம் தேவையான முக்கியமா இங்க சேலம்ல இரும்பு தாது, அதே மாதிரி பாக்சைட் பொறுத்த வரைக்கும் சேர்வராயன் குன்றுகள்ல, ஜிப்சம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, திருச்சி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்கள்ல, அதே மாதிரி சுண்ணாம்பு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், கடலூர் இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்குது. மேக்னசைட் அதே மாதிரி கிடைக்குது. அது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் அதெல்லாம் கேட்கலாம். அடுத்து தொழிலகங்கள்.
மூலப்பொருட்களை இயந்திரங்களின் மூலம் உற்பத்தி பொருளாகவோ அல்லது பயன்படுத்தக்கூடிய பொருளாகவோ மாற்றும் இடமே தொழிலகம். சரிங்களா? இதுதான் தொழிலகத்துக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பருத்தி ஆலை, சர்க்கரை ஆலை, காகித ஆலை, தோல் தொழிலகம், சிமெண்ட், மின்சாதன பொருள் உற்பத்தி ஆலை, வாகன உதிரி பாகங்கள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவை தமிழ்நாட்டின் முக்கிய துறை சொல்றாங்க. சரிங்களா? சுற்றுலாவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான துறை தான். ஓகே, பருத்தி நெசவாலைகள். பருத்தி நெசவாலைகள் தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க மற்றும் நன்கு வளர்ந்த ஒரு தொழில் சொல்றாங்க. பருத்தி நெசவாலைகள் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், பல்லடம், கரூர், திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ஈரோடு ஆகிய பகுதிகளில் சிறந்து காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ பருத்தினாவே கோயம்புத்தூர் சுற்றி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள்ல இந்த திண்டுக்கல் மாவட்டம், சரிங்களா, இந்த பக்கமா திருநெல்வேலி இந்த இடத்துல எல்லாம் சரிங்களா நெசவு பண்றாங்க. ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு கைத்தறி மற்றும் விசைத்தறி ஆகிய ஆயுத ஆடைகள் விற்பனைக்கு புகழ்பெற்றது சொல்றாங்க. சரிங்களா? ஈரோடு கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயுத ஆடைகள் விற்பனைக்கு புகழ்பெற்றது. விற்பனை, சரிங்களா, ரொம்ப முக்கியம். உற்பத்தி கிடையாது, விற்பனை. சரிங்களா? கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, இதுவும் கொஸ்டின் பார்ட் தான், திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். இந்தியாவின் மான்செஸ்டர் எது அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டோட மான்செஸ்டர்ல தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். சரிங்களா? அடுத்தது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் நெசவு தொழில் மூலம் மாநில பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு அளிக்கிறது. இப்போது தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி கரூரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம். இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இங்கே அடுத்தது பட்டு நெசவு ஆலைகள். தமிழ்நாட்டின் உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, அதாவது நாட்டில் வந்து பட்டு உற்பத்தியில தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்கு. சரிங்களா? 4th பிளேஸ். காஞ்சிபுரம் பட்டு என்பது தனித்தன்மை வாய்ந்த தரம் மற்றும் பாரம்பரிய மதிப்பு ஆகியவற்றால் உலக முழுவதுமே அறியப்படுகிறது சொல்றாங்க. காஞ்சிபுரம், ஆரணி, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகியவை தமிழ்நாட்டின் முக்கிய பட்டு நெசவு மையங்கள் சொல்றாங்க. ராமநாதபுரத்தில் சில பகுதிகளும் செயற்கை பட்டு துணிகள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. முக்கியமா இந்த காஞ்சிபுரம், ஆரணிலாம் ரொம்ப முக்கியமான பட்டுக்கு புகழ்பெற்ற இடங்கள். சரிங்களா? தோல் பதனிடும் தொழிலம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தோல் பதனிடும் தொழிலகத்துல தமிழ்நாடு 60% உற்பத்தியையும், காலணிகள் மற்றும் தோல் ஆடைகள் மற்றும் தோல் உபப்பொருட்கள் உற்பத்தியில 38% பங்கை வந்து வைக்கிறது. வேலூர், அதனை சுற்றியுள்ள ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி நகரங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தோல் தொழிலகங்கள் அமைந்திருக்கு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தோல் தொழிலகங்கள் வேலூர், இந்த ஆம்பூர் பத்தி அந்த சுற்றி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி நிறுவனம் CSIR கீழ் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வகம் வந்து எங்க இருக்குன்னா சென்னையில வந்துருக்கு. சரிங்களா? சென்னையில கிண்டி பக்கத்துல இருக்குது. சரிங்களா? மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது காகித தொழிலகம். காகித தொழிலகம் பொறுத்த வரைக்கும் கரூர் காகிதபுரத்துல தமிழ்நாடு அரசு வந்து அங்க வந்து TNPL இருக்கு. சரிங்களா? செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் உள்ளது. இங்கு செய்தித்தாள்கள் மற்றும் அச்சு காகிதம் மற்றும் எழுத பயன்படும் காகிதம் ஆகிய உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் உலகளவில் திறன் படைத்த ஆலைகள் ஒன்று சொல்லியிருக்காங்க. இவ்வாலை கரும்பு சக்கை மற்றும் மரக்குள்ளிருந்து பல வகையான காகிதங்களை வந்து சிறந்த தரத்துடன் உற்பத்தி செய்கிறது. அதுக்கப்புறம் புக்காத்துறை, பவானிசாகர், பள்ளிப்பாளையம், பரமத்தி வேலூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, தொப்பம்பட்டி, நிலக்கோட்டை மற்றும் சேரன்மாதேவி போன்ற இடங்களிலும் காகித ஆலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. புவியியல் குறியீடு GI டாக்ஸ். ஸோ இது நியூஸ் பேப்பர் படிக்கும் போதும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதும் சரி, GI டாக்ஸ் நிறைய இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதை வாங்கி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறேன். சரிங்களா? ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கிரைண்டர், மாவு அரைக்கும் இயந்திரம், அதுக்கப்புறம் கோராப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் ஓவியங்கள், கலைநயம், கலைநயமிக்க தட்டுகள், தலையாட்டி பொம்மை, வீணை இதெல்லாம். நாகர்கோவில் பொறுத்த வரைக்கும் கோயில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு மற்றும் அல்லது சேலப்பட்டுன்னு சொல்லுவாங்க. பவானி பொறுத்த வரைக்கும் போர்வை, பவானி போர்வைன்னு சொல்லுவாங்க. அது மதுரை பொறுத்த வரைக்கும் சுங்கடி சேலை.
சுவாமி மலையில பார்த்தீங்கன்னா வெண்கல சிலைகள், நாச்சியார் கோயில்ல குத்துவிளக்கு, பத்தமடை பாய், நீலகிரி பாரம்பரிய பூத்தையல், மகாபலிபுரத்துல சிற்பங்கள், சிறுமலை பொறுத்த வரைக்கும் மலை வாழை, அப்புறம் தேங்காய் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தோம். இங்கெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் வந்து பொறுத்துகளை கேட்கக்கூடிய பார்ட்ஸ் சரிங்களா. இதெல்லாம் எங்க ஜே டாக்ஸ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்கிறது இந்த டேப்ல இருக்கான பார்த்துக்கோங்க. அடுத்தது சிமெண்ட் துள்ளகம். சிமெண்ட் துள்ளகம் பொருளாதார மந்த நிலையிலும் உற்பத்தி மற்றும் நுகர்வில் வந்து தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி செய்யும் நாடுகள் ஒன்றாகும். 181 மில்லியன் டன் வருடாந்திர உற்பத்தியில் உலகின் 2வது இடத்தை வகிக்கும் உள்ளது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முக்கிய உற்பத்தியாளராகும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிமெண்ட் கழகம் டான்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒன்றாக உள்ளது. அரியலூர், ஆலங்குளம் ஆகிய இடங்கள்ல வந்து சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் வந்து இருக்கு. ஆலங்குளம் ரொம்ப முக்கியம், அரியலூர் மற்றும் ஆலங்குளம் சரிங்களா. ஆலங்குளத்தில் உள்ள கல்நார் சிமெண்ட் அட்டை அழகும், விருதாச்சலத்தில் உள்ள கற்களன் குழாய் அழகும் ஆகிய வந்து மாநிலத்தோட மற்ற அலகுகள் சொல்றாங்க சரிங்களா. இது சங்கர் சிமெண்ட், ஜுவாரி, அல்ட்ராடெக், மதராஸ் சிமெண்ட், டால்மியா சிமெண்ட் ஆகிய தமிழ்நாட்டோட முக்கிய தனியார் சிமெண்ட் உற்பத்தி ஆலைகள் சரிங்களா. அடுத்து தகவல் தொழில்நுட்பம். தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டம் நாஸ்காம் சொல்லுவாங்க. இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மேலான பங்களிப்பை வந்து செய்து வருகிறது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இணைந்து இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில சாப்ட்வேர்ல 59.6% இருக்கு. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதியாளராக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கர்நாடகா தான் சரிங்களா. கர்நாடகா தான் என்ன சொல்லுவோம் மின்னியல் தலைநகர்னு சொல்லுவோம். சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவில் மிகச்சிறந்த பகுதிகளாக ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய சூழலை வந்து பெற்றதாகவும் இருக்கு இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம். இம்மண்டலம் பல உற்பத்தி பொருட்களை அளிப்பதுடன் பல்வேறு சேவைகளையும் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாங்குநேரி, எண்ணூர், ஓசூர், பெரம்பலூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைந்துள்ளது. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பொறுத்த வரைக்கும் டைடல் பூங்கா 2, டைடல் பூங்கா 3 மற்றும் உயிரி மருத்துவம் மற்றும் போன்றவை வந்து சென்னையில் உள்ள டைடல் பூங்கா 4 மட்டும் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு சரிங்களா. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தகவல் பூங்காக்கள் பொறுத்த வரைக்கும் டைடல் பூங்கா, அதுக்கப்புறம் அசெண்டஸ் தகவல் தொழில்நுட்பம் அது ஒன்று, அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளை மகேந்திரா உலக நகரம், சிறப்பு பொருளாதார மண்டலம், டைடல் பூங்கா 2 மற்றும் டைடல் பூங்கா 3 இதெல்லாம் இருக்கு. 3 இதெல்லாம் இருக்கு சரிங்களா. கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதாரம் மண்டலம், டைடல் பூங்கா இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்கெங்க இருக்கு தமிழ்நாட்டுலங்கிறது. பெருசா சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்காங்கள்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் வரும் காலங்களில் கட்டுவதற்கு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரல சரிங்களா. பொறியியல் உற்பத்தி தொழில்நுட்பங்கள். உற்பத்தி தொழில் என்பது மாநில பொருளாதாரத்தின் துடிப்பான துறைகள் ஒன்றாகும். இது பொறியியல் உற்பத்தி துறைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஆற்றுகிறது. வாகனங்கள், இதர பாகங்கள் உற்பத்தி, வாகன உற்பத்தி, மூலப்பொருட்கள் மூல உலோகங்கள் மற்றும் உலோக கலவை தொழில்களும், அதுக்கப்புறம் உலோக பொருட்கள் மற்றும் பழுது பார்க்கும் கருவிகள் ஆகியவை இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் டைம்ல தேவையில்லை. இங்க வந்து வாகன தொழில்கள். ஸோ இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் வாகன தொழிலில் 21% பயணிகள் மகிழுந்தும், அதுக்கப்புறம் 33% வணிக வாகனங்கள், 35% வாகன உதிரி பாகங்கள் ஆகிய தமிழ்நாட்டில் அதிகமாக பங்களிப்புன்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ மீதி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். ஃபோர்டு, ஹூண்டாய், அதுக்கப்புறம் HM, மிட்சுபிஷி, அசோக் லேலாண்ட், வேளாண் கருவி நிறுவனமான டஃபே, டிராக்டர் பண்றதுக்கு இழுவை இயந்திரம். ஸோ ஆகியவை வந்து உற்பத்தி தளங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. அது கைத்தறி மற்றும் விசைத்தறி. கைத்தறி துறையானது தமிழ்நாடு மாநிலத்தோட மிகப்பெரிய குடிசை தொழில். இது கிராமப்புற மக்களுக்கு வாழ்வாதாரத்தின் ஏற்றுமதி வருவாயும் அளிக்கிறது. நெசவாளர் சங்கங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு விலையில்லா சீருடை, விலையில்லா வேட்டி சேலை திட்டத்திற்கு தேவையான துணிகளை உற்பத்தி செய்கிறது சரிங்களா. இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமா பண்ணுவாங்க அதெல்லாம் சரிங்களா. கூட்டுறவு சங்கங்கள்னாவே சின்ன சின்ன உற்பத்தியாளர்கிட்ட வாங்கி விற்பனை செய்வாங்க சரிங்களா. இந்த இலவச வேட்டி சேலையெல்லாம் பொங்கல் டைம்ல கொடுக்குறாங்களா, அதெல்லாம் அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமா வாங்கி தான் கொடுப்பாங்க. சர்க்கரை தொழிலாளர்கள்.
சர்க்கரையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல சர்க்கரை தொழிலும் ஒரு வேளாண் சார்ந்த தொழிலும், கிராமப்புற பகுதிகளிலும் பொருளாதாரத்திற்கு வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்க்கரை தொழில் பல ஆயிரம் மக்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பும், கரும்பு பயிர் சாகுபடி, அறுவடை, போக்குவரத்து மற்றும் இதர பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழிலாளர்களுக்கு பல லட்சம் மக்களுக்கும் மறைமுக வேலைவாய்ப்பும் கொடுக்குது. பெருசா கொடுக்கல. தமிழ்நாடு சுற்றுலா பொறுத்தவரைக்கும் சுற்றுலா ஒரு தொழிலாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது ஏராளமான மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறது, முக்கிய பங்கு வகிக்கிறது. சமீப காலங்களில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முன்னணி தலங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் நிறைய அந்த கோயில்கள் இருக்கு. அதே மாதிரி முக்கியமான வரலாற்று தலங்களா இருக்கிறதுனால நிறைய வெளிநாட்டு பயணிகள் வராங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒன்றாக உருவாக்குவது சுற்றுலா தமிழகத்தின் சுற்றுலாத்துறை தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டு கழகம். ஸோ டிடிடிசி. சரிங்களா? ஊக்குவிக்கப்படுகிறது. பழங்கால நினைவு சின்னங்கள், புனித தலங்கள், மலைவாழ்விட தலங்கள், பல வகையான இயற்கை நில தோற்றங்கள், நீண்ட கடற்கரை, கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றுடன் தமிழ்நாடு சுற்றுலா பயணிகளுக்கு மிகச்சிறந்த மாநிலமாக இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? மக்கள் தொகை ரொம்ப முக்கிய மக்கள் தொகை. ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களின் எண்ணிக்கையே மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் தொகையோட பண்புகள் பற்றிய புள்ளி விவர ஆய்வுகள் மக்கள் தொகையியல். மக்கள் தொகை பற்றி படிப்பு மக்கள் தொகையியல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் கோவை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தருமபுரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள். இம்மாவட்டங்களில் அதிக அளவிலான மக்கள் தொகை இருப்பதற்கு காரணம் விவசாயம் மற்றும் தொழில்துறை மேம்பாடு. மிதமான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் 35 லட்சம் மக்கள் தொகையை பெற்றுள்ளன. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் பெருசாக கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இங்க இதெல்லாம் கீழே இருக்கதான் கேட்பாங்க. குறைவான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் கடலோர பகுதியான நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை எல்லாம் 15 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ளது. நீலகிரி பொறுத்தவரைக்கும் 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ளது. மக்கள் அடர்த்தி இந்தியாவின் மக்கள் அடர்த்தி நமது மாநிலம் 12வது இடத்துல இருக்கு. 2011 மக்கள் தொகை பொறுத்த வரைக்கும் மக்கள் அடர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா 382 தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இது திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்குது. ஸோ இதே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2011 555. சரிங்களா? 555 இந்தியாவோட. சரிங்களா? இந்தியாவோட மக்கள் அடர்த்தி. நீங்க ரெண்டுமே படிக்கும்போது கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். தமிழ்நாடு என்ன, இந்தியா என்ன, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சென்னை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 26,903 மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டமாகும். இதையடுத்து கன்னியாகுமரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், கடலூர் இதெல்லாம் இருக்கு கீழே. அதே மாதிரி நீலகிரி மாவட்டம் குறைந்த மக்கள் அடர்த்தி. சரிங்களா? நீலகிரி பொறுத்த வரைக்கும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை தான். சரிங்களா? சென்னை தான் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நீலகிரி. வெறும் சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மதம் பொறுத்த வரைக்கும் இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் மதம் வந்து முக்கிய மதமும். நமது மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் இந்துக்களும் அதிகமாகும். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும், சமணர்களும், சீக்கியர்களும், மொத்தம் புத்த மதத்தினரும் எல்லாமே இருக்காங்க சொன்னாங்க. பாலின விகிதம்னா என்ன? 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்கிறத பாலின விகிதம். பாலின விகிதம் பொறுத்த வரைக்கும் நீலகிரி பொறுத்த வரைக்கும் பாலின விகிதம் அதிகமாக கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் 1000க்கு 1041 பெண்கள் இருக்காங்க. தஞ்சாவூர் அதுக்கு அடுத்தது 1000க்கு 1031 பெண்கள் வந்து இருக்காங்க. குறைவான பாலின விகிதம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தர்மபுரி சைட். குறைந்த மக்கள் தொகை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சரி பாலின விகிதம் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி 946 தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு அடுத்தது சேலம் இருக்காங்க. பக்கத்துல இருக்கு, சேலம் பக்கத்துல இருக்கனால அதுவும் 1000க்கு 1054. ஸோ மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட தமிழ்நாட்டில் இருக்க எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தருமபுரி தான். இது கல்வியறிவு பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி கேரளா பக்கத்தில் இருக்கனால இதுவும் பார்த்தீங்கன்னா கல்வியறிவில் சிறந்த மாநிலம் எதுனா கேரளா தான். கேரளாக்கு நியர்பையா இருக்கிறது கன்னியாகுமரினால அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டமா விளங்குது. சரிங்களா? அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரியை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்தது. சரிங்களா? தருமபுரியை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம். மேலும் அதிக கல்வியறிவு கொண்ட மாவட்டங்களான சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி இதெல்லாம் இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுதான், இது லாஸ்ட். போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. போக்குவரத்து பொறுத்த வரைக்கும்
சாலை வகைகள். மாநிலத்துல மொத்த சாலையோட நீளம் பார்த்தீங்கன்னா 1,67,000 கிலோமீட்டர் சொல்றாங்க. இதுல வந்து 60,628 கிலோமீட்டர் வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பராமரிக்கப்படுகிறது. பொதுத்துறை மற்றும் தனியார் துறை கூட்டமைப்பு, அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலயமா மொத்த சாலை திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 20% வந்து பங்களிப்புடன் இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு சொல்றாங்க. சரிங்களா? இது ரயில்வே போக்குவரத்து. தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை தான். தலைமையிடம் பார்த்தோம்ல நம்ம இந்தியா வந்து இது படிக்கும்போது ரயில்வே போக்குவரத்தோட தலைமையிடங்கள் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 17 தலைமையிடங்கள் வந்து கொடுத்திருப்போம். அதுல தெற்கு ரயில்வே சரிங்களா, அதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கு. சரிங்களா, சென்னையில பார்த்தீங்கன்னா இதுகிட்ட இருக்கு, எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்றோம்ல, அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. சரிங்க. தற்போது தெற்கு ரயில்வேயின் வலைப்பின்னல் இந்தியாவின் தென் தீபகற்ப பகுதியான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் சில பகுதிகளில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் புறநகர் ரயில் போக்குவரத்து மற்றும் பறக்கும் தொடர்ந்து திட்டம் ஆகியவை நன்கு வளர்ச்சியடைந்துள்ளன. மெட்ரோ ரயில்வே 2017ஆம் ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் இப்போக்குவரத்து வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது சொல்றாங்க. சென்னையில மெட்ரோ கொண்டு வந்தாங்கன்னா 2017. வான்வழி போக்குவரத்து தமிழ்நாட்டில் 4 எவ்வளவு சர்வதேச விமானங்கள்? 4. சரிங்களா, சென்னை, மதுரை, கோவை, திருச்சி. இந்த 4 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையங்கள். சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்து மும்பை மற்றும் புதுதில்லிக்கு அடுத்து இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம். அப்ப சென்னை விமான நிலையம் வந்து 3வது பெரிய நிலையம் இந்தியாவில். சரிங்களா, 3வது பெரிய விமான நிலையம். கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி ஆகியவை நாட்டின் பிற சர்வதேச விமான நிலையம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இதெல்லாம் ஓகேங்களா. அடுத்தது தூத்துக்குடி மற்றும் சேலம் ஆகிய உள்நாட்டு விமான நிலையங்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை பொறுத்த வரைக்கும் எண் வந்து 44. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர்ல இருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட 627.2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. தமிழ்நாட்டோட மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எதுனா 785. இது மதுரையிலிருந்து துவரக்குறிச்சி சரிங்களா, துவரங்குறிச்சிங்கிற இடம் வரைக்கும் போகுது. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் தான். சரிங்களா, மதுரை டு பிளேஸும் முக்கியம். எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ், எவ்வளவு கிலோமீட்டர், இந்த தேசிய நெடுஞ்சாலையோட எண் என்ன, இது எல்லாமே முக்கியம். சரிங்களா. நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்களாகும். நாகப்பட்டினம் இடைநிலை துறைமுகம், பிற பகுதிகளுக்கு 15 சிறிய துறைமுகங்கள். சரிங்களா, இப்ப 3 பெரிய துறைமுகங்கள் இருக்கு, 15 சிறிய துறைமுகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. விமானத்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு துறைமுகங்களும் தமிழ்நாட்டில் கடல்சார் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. கடல்சார் வாரியம் எது? சிறிய துறைமுகங்கள் வந்து கடல்சார் வாரியம். சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகம். சென்னை துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகம். இது சரக்கு பெட்டகங்கள் கையாளும் நாட்டின் துறைமுகங்களில் 2வது பெரிய துறைமுகம் சொல்றாங்க. தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு என்ன? தகவல் தொடர்பு என்பது லத்தீன் வார்த்தையான கம்யூனிகேர் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இது பகிர்தல் அப்படிங்கிற பொருள். இதோட பொருள் என்ன? பகிர்தல். தகவல்கள், எண்ணங்களின் பராமரித்தலை தகவல் தொடர்பு என்கிறோம். தகவல் தொடர்பு வந்து 2ஆ பிரிக்கலாம். ஒன்று வந்து தனிமனித தகவல் தொடர்பு, இன்னொன்று பொது தகவல் தொடர்பு. கீழே தமிழ்நாட்டில் அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகங்கள். தலைமையகம் என்னென்ன மாவட்டங்கள்? சரிங்களா, சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் தலைமையகம். சென்னை இந்த மாவட்டம் அல்லது மண்டலத்தை வந்து சென்னை தலைமையகம். மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர். மத்திய மண்டலம் பொறுத்த வரைக்கும் திருச்சி. தெற்கு வந்து மதுரை. சரிங்களா, இது வந்து மேபி இது கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது என்னது? தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகங்கள். அடுத்தது போக்குவரத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, தமிழ்நாட்டோட போக்குவரத்து. இதுவும் அதேதான். சரிங்களா, தமிழ்நாட்டோட போக்குவரத்தை பத்தி வான்வழி, கடல் வழி போக்குவரத்து படிக்கும்போது லைட்டா பார்த்துக்கோங்க மேப். அடுத்தது வணிகம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியவை வணிகத்தின் 2 கூறுகள். ஏற்றுமதி என்பது பொருட்களை, சேவைகளை வெளிநாட்டுக்கு நம்ம அனுப்புறது ஏற்றுமதி. சரிங்களா, வித்துட்டோம்னா வெளிநாட்டுக்கு. இறக்குமதி அப்படிங்கிறது என்ன? இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு பொறுத்த வரைக்கும் 12.2% ஏற்றுமதியில.
இறக்குமதி என்பது என்னது? பண்டங்கள் மற்றும் சேவைகள் வெளிநாட்டு உற்பத்தியாளர்களும் நம்ம வாங்குறது. தமிழ்நாடு பல பொருட்களின் வெளியிலிருந்து இறக்குமதியும் செய்யுது. சரிங்களா? ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன சொல்லுவாங்கன்னா வர்த்தக சமநிலை. ஸோ இதெல்லாம் நம்ம 11th எக்கனாமிக்ஸ்ல இதை வந்து வர்த்தக சமநிலைன்னு என்னதுன்னு டீட்டெயிலாக இருக்கும். நீங்க ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் தான் என்னது? வேறுபாடு தான் வந்து வர்த்தக சமநிலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டோட இறக்குமதிகள் இயந்திர கருவிகளான போக்குவரத்து சாதனங்கள், இயந்திர உபகரணங்கள், மின் சாதனமில்லா இயந்திரங்கள், மின் சாதன பொருட்கள், மருத்துவ பொருட்கள், பெட்ரோலியம் உரங்கள், செய்தித்தாள் ஆகியவை முக்கிய இறக்குமதி பொருட்கள் சொல்றாங்க. நாட்டின் வணிகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா 10.94% பங்களிப்பை செய்கிறது. சரிங்களா? வணிகத்துல தமிழ்நாட்டோட முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வேளாண் பொருட்களை என்னென்ன ஏற்றுமதி செய்கிறோம்? புகையிலை, தானியங்கள், பருப்பு, கரும்பு, நெல், நிலக்கடலை, வாசனை பொருட்கள், காய்கறிகள் தான் ஏற்றுமதி செய்யணும். தோல் பொருட்கள்ல சிறு தோல் பைகள், பணப்பைகள், கைப்பை, இடுப்பு கச்சை, பெல்ட், காலணிகள் மற்றும் கையுறைகள் இதை நம்ம பண்றோம். ரத்தின கற்கள் மற்றும் நகையில விலையுயர்ந்த விலை மதிப்புமிக்க கற்கள், முத்துக்கள், தங்க நகைகள், கலை மற்றும் அலங்கார பொருட்கள் இதெல்லாம். ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள்ல காகிதம், ரசாயனங்கள், அதுக்கப்புறம் ரப்பர் மற்றும் கண்ணாடி. இவ்வளவுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல இந்த லெசன்ஸ்ல முக்கியமானது. இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் மேபி கொடுத்துட்டு கேட்கலாம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொரு டைம் 2 டைம் ரீட் பண்ணும்போது நமக்கு தெரியும், ஈஸியா ஞாபகம் வரும். புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது டெல்டா இது நமக்கு தெரிஞ்சதான் காவிரி டெல்டா. தமிழ்நாட்டின் மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் பொறுத்த வரைக்கும் சிறுதானியங்கள். முதல் வந்து நெல், இரண்டாவது சிறுதானியம். தமிழ்நாட்டின் மிக பழமையான மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் வந்து மேட்டூர் தான். தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களோட எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 15. பெரிய துறைமுகங்கள் 3, சிறிய துறைமுகங்கள் 15. தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு சதவீதம் வந்து இது பழைய புக்ல இருந்த கொஸ்டின் இருக்கு. இதுல இல்ல, புக்ல இல்ல இந்த கொஸ்டின். ஆனா நம்ம பார்த்துட்டு சொல்றோம். சரிங்களா? சாத்தனூர் அணை பொறுத்த வரைக்கும் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா தென்பெண்ணை. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே. மும்பை மற்றும் டில்லி அடுத்த இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் எதுனா சென்னை. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையேயான வேறுபாடு வர்த்தக சமநிலை நம்ம பார்ப்போம். ஓகே, பாக்சைட் எங்க கிடைக்குது நமக்கு? பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலையில. ஜிப்சம் பொறுத்த வரைக்கும் திருச்சி, இந்த பக்கம் திருநெல்வேலி சைடில். இரும்பு சேலம், சுண்ணாம்பு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர். சரியான கூற்றினை வந்து கண்டுபிடி. கூற்று கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. இவைகள் நெசவு ஆலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. சரிங்களா? என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? கூற்று காரணம் சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம். நீலகிரி மாவட்டம், நீலகிரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் தான். மேற்கு பகுதியில் தான் அமைந்துள்ளது. அவ்வளோதான் இந்த லெசன் நமக்கு முடிஞ்சது. சரிங்களா? ஸோ ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 6th and 10th அதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறோம்.
அதுக்கப்புறம் 7th, 8th, 9th இருக்க சின்ன சின்ன முக்கியமான விஷயங்கள் மட்டும் என்னன்னு பார்த்துக்க போறோம். சரிங்களா? ஸோ அதனால எல்லாத்தையும் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னென்ன சொல்றோமோ அதை மட்டும்